பிக் பாஸ் வீட்டில் 75 நாள் பயணத்தை ஒவ்வொரு போட்டியாளரும் சொல்கிறத நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நிக்சன் இப்போ வெளில அனுப்புனா கூட வெளில போகிறதுக்கு நான் தயாருங்க. காரணம் என்னென்னா, நான் இங்கே வந்து நடிக்கணும்னு நினச்சேன், நடிச்சிட்டேன். பாடணும்னு நினச்சேன், பாடிட்டேன். காமெடி பண்ணணும்னு நினச்சேன், காமெடி பண்ணிட்டேன். என்னோட எமோஷனல் எப்படி இருக்கணும்னு காட்டணும்னு நினச்சேன், காட்டிட்டேன். எல்லாமே காட்டிட்டேங்க. இதுக்கப்புறம் நிக்சன் கிட்டேருந்து நீங்கள் ஒன்றும் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ நான் கேட்டை திறந்தா கூட நான் சந்தோஷமாக வெளில போயிடுவேன். இன்னொரு எனக்கு ஆசை, நான் வீட்டில் போய் டிவியில் பார்க்கணும். நான் கோவப்படும் போது என்னுடைய ஃபேஸ் எப்படி இருந்தது, என்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது, நான் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசும்போது என்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது, நான் வெக்கப்படும் போது எப்படி இருந்தது, இதெல்லாம் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதெல்லாம் நான் வீட்டில் டிவியில் போய் பார்ப்பேன். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், அவருடைய கேப்டன்சியில் வந்து ஒவ்வொரு நாளும் எல்லாரையும் உட்கார வச்சு மற்றவங்களை பற்றி ஒவ்வொரு பாசிட்டிவ் சொல்ல வைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்துருக்காரு. பட் அந்த ஸ்ட்ரைக்கெலாம் வச்சதுனால, அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிடுறதுனால இதை பண்ண முடியல. பட் இந்த ஒரு நிகழ்வில் எல்லாருடைய பாசிட்டிவையும் நம்ம சொல்லுவோம். ஏன்னா பாசிட்டிவ் மற்றவங்களுடைய பாசிட்டிவை நம்ம சொல்லும்போது அவங்க வசம் நம்ம இழுக்கப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசி முடிக்கிறார்.